கம் பேக் மக்களே, நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போவோம். திரு மதிப்பிற்குரிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கஜாப்பூர் என்ற இடத்துல ஒரு முஸ்லீம்கள் அந்த இனத்தை சார்ந்த மசூதியை நுழைஞ்சு அந்த பள்ளிவாசலை இடித்து குரானை எரிக்கக்கூடிய காட்சி தான் இது. நடந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அன்று, சரிங்களா. சாம்பாஜி ராஜே சத்ரபதி என்கின்ற இந்துத்துவா தீவிரவாத குழுவால் தான் இந்த நிகழ்ச்சி அரங்கேறி இருக்குது. இதை பற்றி நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு மீடியாவும் இதை ஓப்பனாக மக்களுக்கு சொல்லலை. அந்த காட்சியை நாம் இப்போ பார்ப்போம் வாங்க. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு மோசமாக அந்த மசூதியை, அது ஒரு கட்டிடம் அவங்களுடைய பார்வையில் அதை தாக்கியிருக்காங்க அப்படின்னு. இது எந்த அளவிற்கு ஒரு மதவெறிய இனவெறியை தூண்டும் விதமாக இருக்குது. இது மகாராஷ்டிராவில் நிகழ்ந்திருக்கு. இப்போ இது போன்ற ஒரு சில நபர்கள், சங்கிகள் தமிழ்நாட்டிலையும் உருவாகிட்டு இருக்காங்க, படிப்பறிவு இல்லாததுனால. அது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது. இங்கே எல்லாமே முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், இந்து எல்லாமே ஒன்றுக்கொன்று நண்பர்களாக, உடன்பிறவா சகோதரர்களாக நாம் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம இந்த விஷயத்தை ஒரு காலமும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் நடந்தது கிடையாது இது போன்ற ஒரு சம்பவம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஒற்றுமையை கிளைப்பதற்காக தான் பல விதமான ஆன்டி இண்டியன்ஸ் கமெண்ட்ஸ்லேயே, யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே பல விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை நேஷ்னல் நியூஸ் சேனல் ஒரே ஒரு சேனலில் மட்டும்தான் இதை இந்த தகவல் வெளியாக இருக்கே தவிர, மற்ற நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த மீடியாலையும் இந்த தகவல் வெளியாகலை. இதை மக்களுக்கு சொல்லணும் என்பதற்காக தான் நம்முடைய சேனலில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.